இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக போலீஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டினாக தெரியுது. இந்த கொஸ்டினுக்கு ஜஸ்ட் ரேஷியோ தெரிஞ்ச போதும் பார்த்தோன்னே குயிக்காக அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். அதாவது மயில்களின் எண்ணிக்கை 1/3 பங்கு குருவிகளின் எண்ணிக்கைக்கு சமம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் குருவிகளின் எண்ணிக்கை காகங்களின் எண்ணிக்கைக்கு 2/5 பங்கு சமம் எனில் காகம் 30 எனில் மயில்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, மயில்களின் எண்ணிக்கை 1/3 பங்கு குருவிகளின் எண்ணிக்கை சமம் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு 1/3 சொல்றாங்க. ஸோ 3 குருவி இருந்துச்சுன்னா ஒரு மயிலுக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ மயில் எத்தனை 1, குருவி 3ன்னு அர்த்தம். அடுத்த லைன் பாருங்க, குருவிகளின் எண்ணிக்கையானது காகங்களின் எண்ணிக்கைக்கு 2/5 பங்குக்கு சமம் அப்படிங்கிறாங்க. 2/5 பங்கு அப்படிங்கிறாங்க. ஸோ 5 காகம் இருக்குதுன்னா 2 குருவிக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கன்னா 2 குருவி, இங்கே 5 காகம். ஜஸ்ட் இதுக்கு மட்டும் ரேஷியோ எடுங்க. 1:, இங்கே 3:. நெக்ஸ்ட் இது எம்டியாக இருந்தால் அப்படியே மூவ் பண்ணி எழுதிக்கணும். அதே மாதிரி இந்த 2 மூவ் பண்ணி இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே டேரெக்டாக பெருக்குன்னா 1 × 2 2, 3 × 2 6, 3 × 5 15. நெக்ஸ்ட் பாருங்க, காகம் 30 காகம் அப்படிங்கிறாங்க. ஸோ காகத்துக்கான ரேஷியோ 15. ஸோ 15 பார்ட்டுக்கு 30. ஸோ என்ன கேட்குறாங்க, மயில்கள் எத்தனை கேட்குறாங்க. 15 பார்ட்டுக்கு 30னா மயிலுக்கான ரேஷியோ 2. 2 பார்ட்டுக்கு என்ன, இது அப்படியே கிராஸ் பண்ணி பண்ணோம். 30 × 2 வகுத்தல் 15. இங்கே அப்படியே கேன்சல் பண்ணால் 2, 2 × 2 4. ஸோ அப்போ மயில்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 4. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.